வணக்கம் உறவுகளே! யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மரங்களை நாட்டி அவர்களை அதனையும் வளர்த்தெடுப்பதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் பணியாற்ற அரசாங்க அலுவலர்கள் திடசங்கற்பம் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் என்ன கருத்து கூறுகிறார் என்று சொல்லி கேட்டு பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பழைய பூங்கா வளாகமானது முதலாவது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய முதலாவது அரசாங்க அதிபர் டை அவர்களுடைய காலப்பகுதியில் 27 ஏக்கர் காணி இந்த காணி அவராலே கொள்வன செய்யப்பட்டு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் ஏற்கனவே உதவி கலெக்டராகவும் பின்னர் கலெக்டராகவும் அரசாங்க கோல்குழுக்கு ஆணையத்தினுடைய சீர்திருத்தத்தின் பின்னர் அரசாங்க அதிபர் நாமம் சூட்டப்பட்ட போது அப்போது முதலாவது அரசாங்க அதிபராகவும் இந்த மாவட்டத்திலே கடமையாற்றி இந்த காணியினை அவர் தன்னுடைய சொந்த நிதியிலே கொள்வன செய்து மரங்களை நாட்டி இந்த காணியை ஒரு சுற்றுச்சூழல் ஏற்பாட்டுக்குரிய வகையிலே பராமரிப்பதற்குரிய ஏற்பாட்டை மேற்கொண்டிருந்தார். இந்த காணி தற்போது நேற்றைய தினம் அல்லது இப்போ கடந்த ஒரு வாரங்களாக எங்களாலே பல்வேறுபட்ட நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலே துப்புரவு செய்யப்பட்டு கிங்ஸ் எலக்ட்ரானிக் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் திருவாளர் குகன் அவர்களுடைய அனுசரணையோடு நேற்று நாங்கள் இந்த இதிலே வைக்கோ பாவித்து கிடங்குகளை கிண்டி இருக்கின்றோம். அதே வேளையிலே கிரீன் லேயர் அமைப்பினுடைய சசிகுமார் அவர்கள் மூலமாக நாங்கள் இலவசமாக இந்த மரக்கன்றுகளை பெற்றிருக்கின்றோம். உண்மையிலே இந்த பிரதேசம் யாழ்ப்பாண நகரத்தை அண்டி இருக்கின்ற இந்த பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு மரங்களோடு நிற்கின்ற போது உண்மையிலே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதற்காக நாங்கள் எங்களுடைய மாவட்ட செயலகத்தினுடைய உத்தியோகத்தலாகிய உங்களுடைய இதற்குரிய பொறுப்பை தந்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இதில் நாங்கள் கடமையாற்றுகின்ற காலத்திலே இவ்வாறான ஒரு நல்ல கைங்கரியத்தை செய்வதன் மூலம் ஒட்டுமொத்தமாக இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் உங்களுடைய இதில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் வாழுகின்ற காலத்திலே ஏதாவது ஒரு நல்ல விடயங்களை செய்வதாக இருந்தால் இவ்வாறான நல்ல விடயங்களை செய்வதன் மூலம் இந்த சமூகத்திற்கு ஏதாவது நல்ல விடயங்களை ஆற்றுப்படுத்தலாம். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் ஒரு மாவட்ட செயலகத்துடைய உத்தியோகத்தர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு 200-250 மரக்கன்றுகளை நடக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஒவ்வொரு ரெண்டு உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் நீங்கள் பொறுப்படுத்தி நட்டுக்கொள்வதன் மூலமும் தொடர்ந்து அவற்றை பராமரிப்பதன் மூலமும் நீங்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றக்கூடிய சேவையை சிறப்பாக முறையிலே மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த வகையிலே நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரத்திலே அதற்குரிய நீரை பாய்ச்சி இந்த கன்றுகளை சரியான முறையில் ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்கு பராமரிப்பதன் மூலம் அது பின்னர் ஏற்படுகின்ற எங்களுடைய மழை காலத்தை தொடர்ந்து அது தானாகவே வளரக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆகவே அந்த வகையிலே அனைத்து உத்தியோகத்தர்களும் மாவட்ட செயலகத்தின் அனைத்து உத்தியோகத்தர்களும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இருவர் ஒரு மரக்கன்றை பொருட்படுத்தி நட்டுக்கொள்வதன் மூலம் அந்த மரக்கன்றை சரியான முறையிலே பராமரிப்பதற்கு நீங்களே பொறுப்பாக அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது எந்த விதமான வேறுபாடுகளும் மற்ற முறையிலே அனைவரும் உங்களுடைய வசதிக்கு தக்க முறையிலே அதற்குரிய நீரை பாய்ச்சி அந்த கன்றை சரியான முறையிலே பராமரித்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் இந்த கடமையாற்றுகின்ற மாவட்ட செயலகத்திலே கடமையாற்றுகின்ற காலத்திலே ஒரு நல்ல கைங்கரியத்தை செய்த ஒரு உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அந்த மரம் வளர்ந்து நீங்களோ நாங்களோ முழுமையாக பயன்பட தனிப்பட்ட ரீதியிலே எந்தவித பயனும் எங்களுக்கு கிடைக்காது விட்டாலும் ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்திற்கு இந்த சமூகத்திற்கு நாங்கள் செய்கின்ற ஒரு நல்ல காரியமாக இதனை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு அனுசரணை வழங்கிய கிங்ஸ் எலக்ட்ரானிக் மற்றும் கிரீன் லேயர் அமைப்பினருக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மேலே இதிலே கடந்த ஒரு வாரமாக நாங்கள் எந்த விதமான வேறுபாடுகளும் மற்ற வகையிலே பதவிநிலை உத்தியோகத்தர்கள் சிற்கூழியர்கள் எங்களுடைய கிளீனிங் சேவை உத்தியோகத்தர்கள் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்கள் நேற்று கூட பல உத்தியோகத்தர்கள் இந்த பழைய பூங்கா வளாகத்தை துப்புரவு செய்ய எங்களோடு தோல் நின்றார்கள். ஆகவே அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு தயவு செய்து இந்த மரம் நடுவதனுடைய நோக்கம் இந்த மரத்தை சரியான முறையிலே வளர்த்தெடுப்பது. ஆகவே நட்டுவிட்டு போறது அது இலகுவான காரியம். மரங்களை நடுவது இலகுவான காரியம், அதனை பராமரிப்பது மிகவும் கடினமான காரியம். ஆகவே தயவு செய்து எல்லோரும் இந்த மாவட்ட செயலகத்திலே கடமையாற்றுகின்ற நாங்கள் எங்களுடைய ஒரு நல்ல சேவையாக அல்லது நல்ல ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இதனுடைய பராமரிப்பு என்பது மிகவும் முக்கியம். ஆகவே அனைவருக்கும் நான் வினயமாக கேட்டுக்கொள்வது உங்களுடைய மரக்கன்று உங்களுடைய எதிர்காலத்திற்கான மரக்கன்று உங்களுடைய சந்ததிக்கான ஒரு நல்ல செயல். ஆகவே அதனை சரியான முறையிலே பயன்படுத்தி உங்களுக்கு வசதியான நேரத்தில் இந்த மரக்கன்று ஒவ்வொருவரும் 2 பேர் ஒரு மரக்கன்றை பராமரிப்பது இலகுவான காரியம். ஆகவே சரியான முறையிலே இதனை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உண்மையிலே இந்த செயற்பாட்டை ஒத்து வழங்குவதற்கு எங்களுக்கு பல்வேறுபட்ட
உத்தியோகத்தோடைய ஒத்துழைப்பும் கிடைத்திருந்தது. அந்த உத்தியோகத்தலுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு அனைவரும் எங்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக நாங்கள் இந்த செயற்பாட்டை மேற்கொள்ள. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய திட சங்கல்பம், நான் நடுகின்ற இந்த மரக்கன்றை நான் இந்த மாவட்ட செயலகத்திலே கடமையாற்றுகின்ற காலம் வரையிலும் சரியான முறையிலே பராமரிப்பேன் என்ற திட சங்கல்பத்தோடு நாங்கள் இந்த மர நடுகை ஆரம்பிப்போம். இதற்குரிய மேலதிக அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே இன்றைய இந்த சர்வதேச சுற்றாடல் தினத்தையொட்டி நாங்கள் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் மனமும் வந்து இந்த செயற்பாட்டை செய்வதன் மூலம் இதனை நாங்கள் ஒரு காடாக்கி ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி என்னுடைய இந்த கருத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. மேல்மணில போடுங்க, மேல்மணில போடுங்க. அப்படியே நடக்கும். கட்டி எடுத்து மெல்ல நீல இருக்க மண்ணை தட்டு கொடுங்க சார். சரி, ஓகே. அவரே கொடுங்க தனியா. நீங்க அடுத்தது போங்க ஜீவான், அது கிடக்கணும். வா ஜீவான்